ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இருக்கிற வீட்டில் மழைக்காலம் வந்தால் மழைக்காலமே இல்லை, நிறைய மழைக்காலம் வந்தால் வீடு வந்து ஒழுக ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? இது பழைய சிமெண்ட்டில் செஞ்ச ஓடு. அந்த ஓட்டில் பாருங்கள் விரிசல் விட்டுருச்சு. அதுவும் செவுத்து மேலே விரிசல் விட்டுருக்கு. அது மழை பெஞ்சால் அப்படியே நிறைய மழை பெஞ்சால் தம்மன்னு அப்படியே ஒழுகி கீழே லைனாக வரும். எந்த ரூம்லனா நாங்கள் இருக்கிற ரூமில் தான் விரிசல் விட்டுருக்கு. இது ஒரே ரூம் இல்லையா, ஒரு ரூமு ஒரு சமையல் ரூம், அவ்வளோதான் விரிசல் விட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சால் இந்த சவுறு இருக்கு இல்லையா, இந்த செவுரெல்லாம் அந்த செவுருங்கெல்லாம் அப்படியே பாதி அளவுக்கு அந்த லைட் அளவுக்கு அப்படியே ஊறி வந்துடும். இதுவும் மட்டும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா தூங்கிட்டு இருக்கா. இது மட்டும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த ரீப்பர்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ரீப்பர்ஸில் செல்லு ஏற்கனவே செல் பிடிச்சிருந்துச்சு. அதெல்லாம் நான் தட்டி விட்டு எறும்பு சாக்கு இருக்குது, சாக் பீஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தான் நான் கிழிச்சு விட்டேன். சரி, இந்த ரீப்பர்ஸ் வந்து பாருங்கள் அங்கிட்டு வரைக்கும் போகுது. இது வந்து இந்த செவுறு, இந்த வீடே வந்து மண் செவுத்தால் கட்டின வீடு என் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மண் செவுத்தால் கட்டின வீட்டினால என்ன பண்ணுதுன்னா மண் இல்லையா, அதனால் கரையான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இங்கேருந்து நான் கிழிச்சு விட்டேன், இது நிச்சு. இப்போ இங்கிட்டு பிடிச்சிருக்கு. இப்போ இதை நான் வந்து தட்டி எடுக்கணும். பாருங்கள், தட்டி எடுத்துனா எவ்வளோ கரையான் கீழே வந்து விழுதுன்னு பாருங்கள். நைட்டில் தூங்கினா கூட தூக்கம் வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாங்களை வச்சுட்டு எப்படா இது வந்து கீழே விழுந்துரும் அப்படின்ற ஒரு பயமே. ஏன்னா செல்லு ஃபுல்லாக அரிச்சிருக்கு. ரவு பகல் தூக்கம் வர மாட்டேங்குது. நமக்கு கொஞ்சம் பயத்தோடவே இருக்கேன். பாப்பாங்களை வச்சுக்கிட்டே நம்ம போனால் கூட பரவாயில்ல, பசங்க மேலே விழுந்து ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம் தானே ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கழட்டவும் முடியாது, ஏன்னா இது வந்து சவுத்துலே கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் பண்ணவும் முடியாது. அதனால் நான் வேறு வழி இல்லாதான் இதை இப்படி தட்டி விட்டுருக்கேன். ஆனால் மழைக்காலம் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. நான் எப்போவுமே வீட்டை எதுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்குன்னா, இந்த கரையானுக்கு பாதி எனக்கு பயம். இந்த கரையானை பார்த்தாவே எனக்கு பாதி பயம். பாருங்கள், தட்டிட்டேன். அதில் பாருங்கள் ஒயிட்டாக கரையான். அதில் உங்களுக்கு சரியாக தெரியலனா கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே பாருங்கள் எவ்வளோ கரையான் மேயுதுன்னு. அந்த விலேன்னு இருக்கிறதெல்லாம் வெறும் கரையான் தான். இது வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே அரிக்கிறாப்புல நிறைய அரித்து சாப்பிட்டுடும். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்றைக்கு நாங்கள் புது வீடு கட்டி வீட்டுக்கு போவோங்களோ தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாம் மட்டும்தான் நாம் வந்துட்டு விழுந்துமா செத்தமா அப்படின்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டா பரவாயில்லையே, நம்ம கூட பசங்களும் இருக்காங்க. அதனால் எனக்கு நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நிறையவே அரிச்சிருச்சு. பாருங்கள், அங்கெல்லாம் நிறையா அரிச்சிருச்சு. வேறு ரூமும் இல்லை. புதுசாக கட்டலான்னா இப்போ இந்த ஓடெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு வேறு ரீப்பர்ஸ் வாங்கினது தான் போடணும். ஏற்கனவே நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த ஓடு வந்து பழைய ஓடுன்ட்டு. சும்மா மேலே ஏறி போனால் கூட தாங்குகிற அளவுக்கெல்லாம் ஓடு இல்லை. இது ரொம்ப பழைய காலத்து ஓடு. அதனால் இன்னும் பண்ண முடியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரையானை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம். வெளியே கோழிங்களுக்கு போட்டால் கோழிங்கெல்லாம் சாப்பிட்டுடும். நான் ஏன் இந்த மாதிரி போட்டேன்னா, கட்டில் இருக்குது, கட்டில் வந்து மரக்கட்டில், அதையும் சாப்பிட்ரும் இல்லையா அந்த கரையான். அதனால தான் துணியை விரித்து வச்சு போட்டேன். இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டிடலாம். தூரமாக கிட்ட கொட்டினா மறுபடியும் வந்து ஏறிக்கும். இங்கே கொட்டினா கோழிங்க வந்து பொறுக்கி சாப்பிட்டுடும். இந்த துணியை துவைச்சிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரையான் தான் எனக்கு பெரும் பிரச்சனை. பாருங்கள் இப்போ எப்படி மேயுதுன்னு பாருங்கள். நல்லா காட்டுறேன் பாருங்கள் அந்த கரையான்.